கதைகள் பிடிச்சிருந்தா மறக்காம ரேட்டிங் கொடுங்க. ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம பாட்காஸ்ட ஃபாலோ பண்ணுங்க. நற்பண்பு கதைகள். ஆந்தையின் தூக்கம். சிங்கப்பூர்ல அகிலன் அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். இந்த பையனும் ரொம்ப சமத்து பையன். எப்பயும் அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு வந்தான். ஆனா சமீப காலத்துல மட்டும் ராத்திரி இவன் தூங்குறது லேட் ஆகிக்கிட்டே வந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவோ, அகிலா, சமத்தா சீக்கிரமா தானே நீ தூங்கிக்கிட்டு இருந்த, இது என்ன இப்பெல்லாம் வர வர தூங்குறது நீ தாமதமாக்கிக்கிட்டே வர, இவ்வளோ லேட்டா நீ தூங்குனா காலையில எழுந்ததுக்கு அப்புறம் சுறுசுறுப்பா நீனு பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாது. அதனால சமத்தா முன்னாடி தூங்குனது போல சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் ஏதாவது படிச்சுட்டு வேகமா தூங்க ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அகிலனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். இருந்தாலும் கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு தூங்குறம்மா அப்படின்னு சொல்லி போட்டோ, யூடியூப் அப்படின்னு நேரம் போகிறதே தெரியாம, அஜிஜோ இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சே, சரி 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 நாளையிலேருந்து சீக்கிரமா தூங்கணும், அம்மா நிஜமா நாளையிலேருந்து சீக்கிரம் தூங்கிடுறம்மா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அன்னைக்கு தாமதமா தூங்க ஆரம்பிச்சான். தினமும் இப்படியே நடக்கிறத பார்த்த இவங்க அப்பா அம்மாவோ, ஆஹா என்னது இது, இவ்வளோ சமத்து பையன், எப்பயும் நம்ம சொல் பேச்ச தட்ட மாட்டானே, ரொம்ப சமத்தா இருப்பான், நேரத்துக்கு தூங்கிடுவான், இப்பெல்லாம் இவ்வளோ தாமதமா தூங்குறானே, நம்மளும் கூட இதால தாமதமா தூங்குற மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு அகிலனோட பள்ளிக்கூடத்துல இருந்த ஒரு வாத்தியார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு அவரும் கூட, ஓஹோ அகிலனும் இப்படிதான் பண்றானா, நம்ம பள்ளிக்கூடத்திலேயே இன்னும் 7-8 பேரு இதேதான் சொன்னாங்க. சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு வகுப்புல நானு அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறேன், அதுக்கப்புறமா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அகிலனோட அப்பா அம்மாக்கு தைரியம் சொல்லி அனுப்பினாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு வழக்கம் போல எல்லா பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அப்படி இந்த பசங்கள்லாம் வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராஜு வாத்தியாரோ இந்த பசங்களுக்கு, டே பசங்களா எல்லாம் வந்துட்டீங்களா, இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு. என்னது கதையா, ஐ சார் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு அகிலன் பயங்கரமா குஷி ஆயிட்டான். அவன் கூட இருந்த அவனோட நண்பர்களும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. எல்லா பசங்களும் ரொம்ப குதூகலமா, ஆஹா இன்னைக்கு நம்ம வாத்தியாரு என்ன கதை சொல்ல போறாரு அப்படின்னு பயங்கர ஆவலாக காத்திருந்தாங்க. அப்பதான் இந்த ராஜு வாத்தியாரோ, இந்த பாருங்க பசங்களா, இப்போ ஆந்தையின் தூக்கம் அப்படின்னு ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துக்கு பக்கத்துல ஏற்காடு அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில பல வன விலங்குகள் வசிச்சுட்டு வந்துச்சு. அப்படி இந்த மலையும் அதை சுத்தி இருக்கிற காட்டு பகுதியில ஏராளமான சிங்கம், புலி, குதிரை, யானை அப்படின்னு பயங்கரமான காட்டு விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதே போல அந்த காட்டுல பலவித பறவைகளும் இருந்துச்சுங்க. இதுல குறிப்பா ஒரு ஆந்தையும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அப்படி இந்த காட்டுல இருந்த இந்த மிருகங்கள் எல்லாம் வழக்கமா ராத்திரி முழுக்க தூங்கிட்டு பகல் முழுக்க உணவு சேகரிச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. இதுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஆனா இந்த ஆந்தை என்ன பண்ணும் தெரியுமா, அதுவும் இன்னும் சில பறவைகள் மட்டும் ராத்திரி நேரத்துல தான் முழிச்சிருக்கும். அந்த பறவைகளோ ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து உணவு சேகரிச்சு சாப்பிட்டுட்டு பகல் முழுக்க தூங்குங்க. இப்படிதான் இந்த பறவைகளோட வாழ்க்கை முறை இருந்துட்டு வந்துச்சு. அப்படி இந்த காட்டுல இருந்த அந்த ஆந்தைக்கு
அந்த இரவு வாழ்க்கை ரொம்ப புடிச்சு போயிருந்துச்சு. ராத்திரி நேரத்துல தூங்குற மத்த மிருகங்களை கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுச்சு இந்த ஆந்த. இதுவே காலப்போக்குல எல்லா மிருகங்களுக்கும் ஒரு பயத்தையே உண்டு பண்ணிடுச்சு. ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையும் இந்த ஆந்த ஒவ்வொரு நாள் தனித்தனியா போய் ராத்திரியோட இனிமைய சொல்லிட்டு, என்ன நீங்கெல்லாம் பகல்ல தூங்கிட்டு ராத்திரி என் கூட முழிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு எல்லாரோட மூளையையும் குழப்பி விட ஆரம்பிச்சிச்சு. இப்படியே இருந்த சமயத்துல ஒரு நாள் சிங்கமும் யானையும் குதிரையும் ஒரு வயல்வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படின்னு இந்த யானை பயங்கரமா சத்தம் பண்ணி சிங்கத்துக்கிட்டையும் குதிரை கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த சமயத்துல இந்த ஆந்த பறந்து வந்து இந்த குதிரையோட தலைமையிலேயே உக்காந்துச்சு. அப்படி உக்காந்தது மட்டும் இல்லாம, நண்பர்களா, நீங்க மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெயில் வேற பயங்கரமா கொளுத்துது, உங்களுக்கெல்லாம் உடம்புல சூடா இல்லையா? எப்பா, நீங்கெல்லாம் என்ன போல கிடையாதுல்ல, இந்த வெயில்லையே வாழ்ந்து பழகிட்டீங்க. நான் அப்படி கிடையாது. ராத்திரி நேரமெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் தூங்கிடுவீங்களே. இரவு நேரமானா குளிர்ந்த காத்து வரும், ஆகாயத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் வரும், நிலவொளியில இந்த உலகமே அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம காடு கூட நிலவொளியில எப்படி ஜொலிக்கும் தெரியுமா? அதையெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கல. நீங்க தான் ராத்திரி தூங்கிடுவீங்களே. ராத்திரியோட இனிமைய ரசிக்காம இப்படி பகல் முழுக்க முழிச்சிருந்து ராத்திரியில என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு இந்த 3 மிருகத்தை பார்த்தும் கேட்டுச்சு. அதுக்கு இந்த சிங்கமோ, இந்த பாரு ஆந்த, உன்னோட பழக்க முறையே வேற. நீ பிறந்ததுல இருந்தே ராத்திரி நேரம் தான் முழிச்சிருப்ப. நாங்க பிறந்ததுல இருந்தே பகல் நேரத்துல தான் முழிச்சிருப்போம். ராத்திரி ஆனா தூங்கிடுவோம்பா. உன்னோட வழக்கத்தை நீயே வச்சுக்கோ, எங்களை இனிமேல் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இந்த சிங்கம் சொன்னதை கேட்காம இந்த ஆந்தையோ தொடர்ந்து இந்த விலங்குகள் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே மற்ற விலங்குகளும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முயல், மானு, மற்ற நரி போன்ற விலங்குகள் எல்லாம் இந்த ஆந்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ இந்த ஆந்தையோ தொடர்ந்து அவங்க எல்லாரையும் பார்த்து, இந்த பாருங்க, ராத்திரி நேரத்துல இப்ப எப்படி பகல்ல சூரியன் தெரியுதோ அது போல நிலவை நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப குளுமையாக இருக்கும் தெரியுமா? பகல்ல இப்படி கதகதப்பா பயங்கர வெயிலா இருக்குல்ல, அந்த நேரத்துல வேணா நம்ம நல்லா படுத்து தூங்கிக்கலாம். ஆனா ராத்திரியில விண்மீன்களை பார்க்கலாம், மின்மினி பூச்சிகளை பார்க்கலாம், ரொம்ப குளிர்ந்த சூழ்நிலையா இருக்கும் அப்படின்னு இந்த மற்ற எல்லா விலங்குகளை பார்த்தும் சொல்லிச்சு. அதை கேட்ட இந்த மற்ற விலங்குகள் எல்லாம் அப்படியே பகல் கனவு காண ஆரம்பிச்சிடுச்சு. என்னது, ராத்திரியில வெளியே போனோம்னா குளுமையா இருக்குமா? விண்மீன் தெரியுமா? நட்சத்திரங்கள் தெரியுமா? அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு குழம்பி போய் இந்த எல்லா விலங்குகளும், சரி நம்மளும் கூட கொஞ்ச நாள் இந்த ஆந்த சொல்றது போலவே ராத்திரி நேரம் முழிச்சிருந்து பகல்ல தூங்கி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு எல்லாமே அப்படியே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுங்க. அதுபடி ஒரு 3 நாள் மட்டும் நம்ம இப்படி பகல்ல தூங்கிட்டு ராத்திரியில முழிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அதையே இந்த விலங்குகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுதுங்க. முதல் நாள் ராத்திரி முழுக்க இந்த விலங்குகள் எல்லாம் முழிச்சிருந்து நெருப்ப பத்த வச்சு அதை சுத்தி உக்காந்து எல்லாம் பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ரொம்ப கொண்டாடிச்சுங்க. இப்படி இருந்த இதுக்கு அடுத்த நாள், அதாவது 2வது நாள் ராத்திரி இந்த விலங்குகளுக்கெல்லாம் சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்படி இந்த 2வது நாள் தாண்டி 3வது நாள் ராத்திரியும் வந்துச்சு. அன்னைக்கோ இந்த எல்லா விலங்குகளும் எதையோ தொலைச்சிட்டது போலையும் எதையோ மறந்துட்டது போலையும் ஒன்னோட ஒன்னு பேசாம அப்படியே உம்முன்னு உக்காந்து இருந்துச்சுங்க.
இந்த சிங்கத்துக்கோ எதுக்கு எடுத்தாலும் கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ராத்திரி நேரத்துல தூங்காததுனால ரொம்ப சோர்வா இருந்த இந்த சிங்கத்தோட கோபம் நேரம் ஆக ஆக கூடுறத பார்த்த மத்த மிருகங்கள் எல்லாம் இந்த சிங்கத்தை விட்டு விலகி தூர ஓட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதே நிலைமை தான் இந்த யானைக்கும். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? பக்கத்துல இருந்த ஒரு பறவைகள் வாழற மரத்தையே தேவையில்லாம உடைச்சு எரிஞ்சிடுச்சு. அப்பதான் இந்த குதிரை இந்த எல்லா விலங்குகள் கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு, இந்த பாருங்க நண்பர்களே, ராத்திரி வாழ்க்கைங்கிறது நல்லாதான் இருக்கு. ஆனா ராத்திரி முழுக்க நம்மளோட உடம்பு இலை பாரி கண்களை நல்லா மூடி தூங்கினோம்னா தான் நமக்கு மறுநாள் காலையில சுறுசுறுப்பு கிடைக்கும். அப்படி இல்லாம இப்படி ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து சந்தோஷங்கிற பேர்ல கூத்தடிச்சோன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலைமையும் மாறி இதோ இப்படி யானைக்கும் சிங்கத்துக்கும் வந்தது போல பயங்கரமான கோபம் வந்துடுது நமக்கு. இத நம்ம இப்போ கண் கூடவே பார்த்துட்டோம். அதனால இனிமே நம்ம ராத்திரி முழிச்சிருக்கிறது, பகல்ல தூங்குறது அப்படிங்கறதெல்லாம் பண்ண வேண்டாம். அத இந்த ஆந்தையே பண்ணிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆந்தைய பார்த்து, இந்த பாரு ஆந்த, இனிமே ராத்திரியில நிலா வருது, காத்தடிக்குது, ஜில்லுன்னு இருக்கு, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு எங்க பக்கம் வந்து நின்ன இந்த யானையை விட்டே உன்னை மிதிக்க விட்டுருவான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த குதிரை ஆந்தைய மிரட்டி அங்கிருந்து அமுச்சு வச்சுச்சு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் எப்பயும் வழக்கம் போல இருந்ததையே இந்த விலங்குகள் எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சுது. அதாவது காலங்கார்த்தால முழிச்சு ராத்திரி நேரத்திலேயே தூங்குறது அப்படிங்கறத தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த விலங்குகள் எல்லாம் வழக்கம் போல மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த ராஜு வாத்தியாரோ இந்த பள்ளிக்கூடத்துல இருந்த பசங்க கிட்ட எல்லாம் அந்த கதையை சொல்லி முடிச்சாரு. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வாத்தியார் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த கதையை கேட்டிருந்த அகிலனும் மற்ற நண்பர்களும், சார் சார், நீங்க சொன்ன இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனே சொல்ல ஆரம்பிச்சான். என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, சார், இனிமே ராத்திரி தேவையில்லாம முழிச்சுக்கிறது, லேட்டா தூங்குறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சிங்கத்துக்கும் யானைக்கும் நடந்தது தெரியாதனமா எங்களுக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டுல தேவையில்லாம நான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அதனால நானும் இனிமே இந்த ஆந்தை சொன்னதெல்லாம் போல இல்லாம மற்ற மிருகங்கள் செஞ்ச மாதிரியே நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம்தான் அடுத்த நாள்ல இருந்து நான் சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னபோது மற்ற எல்லா நண்பர்களும் கூட, ஆமா சார், ஆமா சார், அகிலன் சொல்றதுதான் எங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னு அவங்களும் அதையே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அது உங்களுக்கே இப்ப தெரிஞ்சது தானே. நம்மளும் தேவையில்லாம ராத்திரி தாமதமாக தூங்க கூடாது, தேவையில்லாம முழிச்சிருக்க கூடாது. அப்பதான் மறுநாள் காலையில சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப முடியும். பாடங்களை படிச்சு நிறைய புது புது விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்பா அம்மாவுக்கும் அப்பதான் அது இன்னும் நிறைய தெம்ப கொடுக்கும். அதனால இனிமே எல்லாரும் நேரத்திலேயே தூங்கிடணும். சரியா? அவ்வளவுதான்.